தமிழில் விக்ரம் பிரபு நடித்த வாகா படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பரிச்சயமானவர் கன்னட நடிகை ரன்யா ராவ். இவர் கடந்த மார்ச் 3ஆம் தேதி துபாயிலிருந்து 12,56,00,000 ரூபாய் மதிப்பிலான சுமார் 14 கிலோ தங்கத்தை கடத்தி வந்ததாக பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். தற்போது அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில காவல்துறை இயக்குனர் அந்தஸ்தில் உள்ள மூத்த IPS அதிகாரியின் வளர்ப்பு மகளான 33 வயது நடிகை ரன்யா ராவ் துபாய்க்கு அடிக்கடி பயணம் செய்து திரும்பும் போது கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி பெங்களூரு விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார். அவரது பை மற்றும் உடையில் மறைத்து கடத்தப்பட்ட 12 கோடி மதிப்புள்ள 14.2 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பெங்களூரு லாவல்லி ரோட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் அவரது வீட்டிலும் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அப்போது 2 கோடி மதிப்புள்ள நகைகள் மற்றும் 2.67 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ரன்யா ராவின் தந்தை கர்நாடக மாநில காவல்துறையின் மூத்த IPS அதிகாரி என்பதால் நடிகை துபாயிலிருந்து பெங்களூரு வரும்போதெல்லாம் ஏர்போர்ட் காவல் நிலையத்தில் பணி செய்யும் போலீசாரே அவரை பாதுகாப்பாக வெளியே அழைத்து வந்துள்ளனர். அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட நடிகை அதிகாரிகள் சோதனையிலிருந்து சுலபமாக தப்பியுள்ளார். ஓராண்டுக்கு மேலாக அவர் தங்க கடத்தலில் ஈடுபட்டதும் கடந்த ஆண்டில் மட்டும் 40 முறையும் நடப்பாண்டில் 8 முறையும் துபாய் சென்று வந்திருப்பது உறுதியானது. அவரது துபாய் பயணத்தின் போதெல்லாம் ஒரே விதமான ஆடையை அணிந்திருந்ததால் அவரது நடவடிக்கையை DRI அதிகாரிகள் ரகசியமாக கண்காணித்தனர். அவர் பிடிபட்ட போதும் அதே உடையை அணிந்திருந்தார். அந்த உடையில் மறைத்து கடத்தப்பட்ட தங்கத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தங்கம் கடத்துவதற்கு என்றே பிரத்யேகமாக அந்த ஆடை தயாரிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்க கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக அமெரிக்க குடியுரிமை பெற்ற தருண்ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தவறியதால் ரன்யா ராவ் மற்றும் தருண்ராஜுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பிணை வழங்கியது. ஆனால் அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மற்றொரு வழக்கிலும் இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதால் சிறையிலிருந்து வெளியே வர இயலவில்லை. இந்நிலையில் அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் உள்ள ஆலோசனை வாரியம் ரன்யாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் தண்டனை காலம் முழுவதும் ஜாமீன் கோர முடியாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.